நாம் மறந்த மிக முக்கியமான ஒரு அமல் தான் அழுகை. நிறைய பேர் சுசவாசம் சொன்னார்கள், கண்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவன் இறைச்சத்தால் அவனுக்கு நாளை மறுநாள் அஷுடைய நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுறதை இன்னைக்கு பாவத்தை குறித்த நினைத்தோ, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வளவு நாசமாக்குகிறேனே என்று நினைத்தோ, அல்ல அல்லாஹ் என் மீது பொழிந்த அருட்கொடைகள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி அழுவார்கள், ஃபமன்னல்லாஹு அலைனா வகான அஸாபுஸ் ஸமூம். அல்லாஹ் ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான், வகான அஸாபுஸ் ஸமூம், மிகப்பெரிய கொடிய வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார். இதை ஓதுவார்களாம் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பகலில் ஓதுவார்கள், நான் மாலை சஹாபாக்கள் சொல்ற மாலை கடப்போம், அழுவார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தார். தௌஹீதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டினார். நல்ல சூழலில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தினார். மார்க்க சூழலின் நண்பர்களை அல்லாஹ் ஆக்கினார். எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வகான அஸாபஸ் ஸமூம், கொடிய வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அதனால் சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, நீ வழிகாட்டவில்லை என்றால் யா அல்லாஹ் எங்களால் ஒருபொழுதும் சொர்க்கத்தை அடைந்திருக்க முடியாது. சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ் நீ பாதை காட்டவில்லை என்றால், நீ அருள்களை பொழியவில்லை என்றால், நீ வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றால், நீ உன் ரஹ்மத்தின் வாசலை திறக்கவில்லை என்றால் எங்களால் ஒருபொழுதும் ரஹ்மத்தை முழுமைப்படுத்தியிருக்க முடியாது. குர்ஆனை ஓதி அழ வேண்டும், பாவத்தை நினைத்து அழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக்காட்டு.